ஸோ வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 2025ஓட ரீவைண்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட வீடியோஸில் இருக்க சில நல்ல மூமெண்ட்ஸு, எனக்கு பிடிச்ச மூமெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து ஒரு வீடியோவாக போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயத்தை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரீவைண்டுக்குள்ளே போகலாம். 2025 வந்து எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிக்கடி எங்கம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. அதே வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்லாம் நடந்து ஒரு நல்ல விஷயம்லாம் நடந்து ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்த மாதிரி இந்த வருஷம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு பர்சனலா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வீடியோ 9 வீடியோ கிட்ட போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு நம்பர்ஸாக ஞாபகம் இல்லை. எனக்கு பிடிச்ச வீடியோ வந்து இயற்கை டிஸ்கஷன் வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வருஷத்துல நான் போட்ட வீடியோவில். ஏன்னா வந்து நான் பெருசாக ஸ்கிரிப்டெல்லாம் நான் எழுத மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக வருவேன், நான் வீடியோ எடுத்துட்டு எடிட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவேன். ஏன்னா வந்து அதுக்கு மட்டும்தான் நான் ஒரு 3 மாதம் வேலை பார்த்து நான் போட்ட ஒரு வீடியோ. புக் படிக்கிறதா இருக்கட்டும், படத்தை பார்த்ததா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்து ஒரு வீடியோவாக இருந்தது. அதே மாதிரி அது பெருசாக வியூஸும் போல, அது வந்து பெருசாக நானும் யோசிக்கிறது இல்லை அது வியூஸ் போதா போலையான்றதெல்லாம் பற்றி. ஸோ அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தது. அதே மாதிரி 25ல வந்து நிறையா நல்ல படங்களும் ரிலீஸ் ஆச்சு, நல்லா இருந்தது படங்கள் பார்க்கறதுக்கும். பேட் கேலாக இருக்கட்டும், பர்தான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, தெலுங்கு படம். அது தமிழ் டப்லையும் இருக்கு, அதை போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. அதே மாதிரி பைசன் நல்லா இருந்தது, கிஸ் நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்னொரு படம், வேற என்ன படம், ஆரோமலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படங்கள்லாம் வந்து நல்லா இருந்தது, ஒரு மாதிரி சூப்பரா இருந்தது இந்த வருஷமே. நான் இப்போ ரீசெண்டா பார்த்தனால நான் அந்த படங்கள்லாம் சொல்றேன். முன்னாடி பார்த்துருப்பேன், எனக்கு சரியா இப்போ ஞாபகம் இல்லை, இப்போ வந்து உட்காந்தோன்னே. ஸோ அதனால நிறைய படங்கள் நல்ல படங்களும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதெல்லாம் போய் பார்க்குறவங்க போய் பாருங்க. எனக்கு வந்து இந்த வருஷத்துல வந்து பேட் கேல் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் கொடுத்த ஒரு படம் வந்து பேட் கேர்ள் படம். ஸோ அது வந்து ஹாட் ஸ்டாரில் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் அந்த படத்தை போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க அந்த படத்தை. 2026ஓட என்னோட யூடியூப் சேனலோட அப்கிரேட் என்ன அப்படின்னா, நான் பெருசாக அப்கிரேட் பண்ண போகிறது கிடையாது. நான் எப்போவுமே வந்து பெருசாக லாங் ஃபார்மேட் வீடியோ தான் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கு. ஷார்ட்ஸ் வந்து நான் லாங் ஃபார்ம்லேருந்து கட் பண்ணி ஷார்ட்ஸ் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு போவேன். பட் ஆனால் இப்போ வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து ஷார்ட்ஸ் ஃபார்மில் வந்து சில விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி ஷார்ட்ஸ் வந்து நிறையா போடலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி லாங் ஃபார்மேட்லேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ ஷார்ட் ஃபார்ம்ஸும் கொஞ்சம் நிறையா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் வந்து அப்பப்போ வந்து மண்டேல் நிற்கிறது வந்து லாங் ஃபார்மேட் பண்ணும்போது வந்து இறங்கும் போது கொஞ்சம் டைல்யூட் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால வந்து ஷார்ட் ஃபார்ம்ல வந்து அந்த வன்மத்தை இறக்கி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி ஷார்ட்ஸ்லயும் சில விஷயத்த பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அது அப்போ ரிலீஸ் ஆகிற படமா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், அந்த மாதிரி நான் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் வந்து ஷார்ட்ஸ்ல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி லாங் ஃபார்ம்லயும் நிறைய வீடியோ பிளான் பண்ணிருக்கேன். ஆஸ் யூஷுவல் கேமா இருக்கட்டும், கேமிங் வந்து இந்த போன வருஷம் ஒரு கேம் ஒன்று போட்டிருந்தேன். அதே மாதிரி நிறைய கேமை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசையா இருக்கு. அதே மாதிரி வந்து 2026ல வந்து அது எல்லா வருஷமும் நான் யோசிக்கிற ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். 26ல வந்து நான் ஒரு சோலோ ட்ரிப் ஒன்று போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அது நடக்குமோன்னு தெரியல இந்த வருஷமாவது. ஸோ அது எல்லா வருஷமும் யோசிக்கிறதான், தனியா எங்கேயாவது ஜாலியா அப்படியே போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். ஸோ இந்த வருஷம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வில் சி. கூடவே சேர்ந்து பசங்களாம் இருக்கனால அது போகணுன்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட் வர மாட்டேங்குது. பட் ஆனால் 26ல வந்து தனியா கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அது இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும். 26 வந்து உங்களுக்கும் ஒரு நல்ல இயரா இருக்கிறதுக்கு வந்து வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோவா இருங்க. அதுவே ஒரு ஜாலி தான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. சேஸ் டு எவ்ரி ஒன், ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். இப்போ வந்து 2025ஓட ரிவைண்ட் ஆரம்பிச்சிடலாம். நான் சொல்ல போற படம் வந்து மின்மினி.
மின்மினி படம் வந்து எனக்கு இந்த இயர்ல ரொம்ப பிடிச்ச படம் வந்து மின்மினி. ஆனா நிறைய பேர் அந்த படத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ மின்மினி வந்து ஒரு ஜேர்னியை பத்தின ஒரு படம். ஸோ ஒரு பைக் டிராவல் இருக்கும், அதுல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், லவ் இருக்கும், எல்லாமே கலந்து ஒரு படமா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு பையன் வந்து இமாச்சல் வரைக்கும் ஒரு பைக் டிராவல் ஒன்று போயிட்டு வரான் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதையே இருக்கும். ஸோ அங்க நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து இந்த கதையில இருக்கும். சில்லு கருப்பட்டி அந்த படம் எடுத்த டேரக்டர் தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு சின்ன வயசுல இருக்க கேரக்டரை வச்சு பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆஃப் பண்றதுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு 8 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த சின்ன பசங்க வந்து பெருசா வர வரைக்கும் வெயிட் பண்ணி செகண்ட் ஆஃப் எடுத்திருக்காங்க. ஸோ இட்ஸ் குட். நல்ல படம், நல்லா இருக்கும். அதே மாதிரி எனக்கு பர்சனலா ஒரே ஒரு சீன் மட்டும், சந்தோஷம்னு நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் வந்து ஒரு கேம்ப் ஃபயர் செட்டப்ல வந்து அவர் பேசிட்டு இருப்பாரு, அவரோட ஜேர்னியை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ வந்து நேச்சர் இல்ஸ் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ வாய்ஸ் ஓவர்லயே அந்த இதுவை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. வேற ஒரு விஷயமா இருக்கும் அந்த படம். குஞ்சு வலிக்குது, அமைக்க விடுங்க ப்ளீஸ். முதுகு வலிக்குது, தலை வலிக்குது, ஏன் படக்ஸ் வலிக்குதுன்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சென்டென்ஸாவே வந்து புதுசா இருக்குன்றதுனால இவருக்கு ஒரு கைத்தட்டல். ஆனா இதை பிக்கப் லைனா யாருக்கிட்டயுமே யூஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெருஞ்சோகம். அனினா தமிழ்ல தேனு, நீதான் என் காதல் கோட்டைக்கு குயினு. ஆமா, கோட்டைக்கு குயினு எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இந்த டேட்டிங் சினாரியோ வந்து பூஸ்ட் அப் பண்ணி விட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் டாக்ஸிக்னு கதற வேண்டியது. இந்த பிக்கப் லைன்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூச்சருக்கு ஒரு டைம் டிராவல் ஒன்று பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். என்னோட பாஸ்ட்டுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். ஐ புலி மை பாஸ்ட். அடுத்த வர விஷயம் தான் பயங்கரமான விஷயம். என்னோட 2 செல்லக்குட்டியும் சேர்ந்து எனக்கு கொடுத்த பர்த்டே கிஃப்ட். இது வந்து நோட்டு மாதிரி ஏதாச்சும் எழுதி வச்சுக்கலாம் இதுல. ஸோ அந்த மாதிரி கிரீட்டிங் கார்டு மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களே வரைஞ்சிரு. இது வந்து நான், இது அவங்க 2 பேரும் வரைஞ்சு பர்த்டேக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. 2 பேர் சேர்ந்தோம். அவங்க வந்து ட்வின்ஸ் 2 பேரும், அதனால ஒரே கலர்லயே ட்ரெஸ் போட்டுருக்காங்க. எனக்கு வந்து ப்ளூ கலர் பிடிக்கும்ன்றதால எனக்கு ப்ளூ கலர் டிஷர்ட்லாம் போட்டுவிட்டு அழகா அப்படியே ப்ரெசென்ட் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு. ஸோ இது வச்சிருக்கேன் எப்பவுமே பத்திரமா. மாமா பிரின்சஸ் 2 பேரும். இருக்கிற காலகட்டத்துல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார். நீங்க சினிமால அரசியல் ரீதியா இங்க பாருங்களேன், இந்த காலத்துல நீங்க உங்க ஜாதி பேரை சொல்லிட்டு காஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க. சினிமால தான் அரசியல்ல சமூகத்தை கருத்துக்களை திணிக்க வேண்டாம்னு சொல்றேன். நீ மக்களை திரட்டி போராட்டம் பண்ணு, ஆர்ப்பாட்டம் பண்ணு, ரோட்ல உட்காரு. நான் என்னங்கிறேன், நான் 100க்கும் மேற்பட்ட போராட்டங்களை என்னை சார்ந்த மக்களுக்காக நான் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கேன். அத்தனை நல்லபடியா காட்டுங்க. அரசியல்வாதி நல்ல அரசியல்வாதிகள் காட்டுங்க. கக்கன், காமராஜர் போல படங்களை பார்த்து அந்த மாதிரி படங்கள் எடுங்களேன். காமராஜர் படத்தோட டைரக்டர் பேர் என்ன தெரியாது சார். அதுல காமராஜரா நடிச்சவர் யாரு தெரியாது சார். சரி, காமராஜருடைய கோர் அரசியல் என்ன? புரியல. அந்த படம் பாத்தீங்கல்ல? ஆமா சார். அந்த படத்துல அவர் பேசுகிற கோர் அரசியல் அவருடைய அரசியல் சித்தாந்தம் அல்லது மைய அரசியல் மறந்துட்டு சார், ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ரீல்ஸை பாத்துக்கிட்டீங்களா? அப்படியே இன்னொரு ரீல்ஸ் வந்து காட்டுறேன். இப்ப நீங்க என்னதான் படம் எடுக்கலாங்கிறீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லபடியா இங்க பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட் சார். படத்துல நல்லபடியா காட்டுங்க. அரசியல்வாதி நல்ல அரசியல்வாதிகள் காட்டுங்க. கக்கன், காமராஜர் போல படங்களை பார்த்து அந்த மாதிரி படங்கள் எடுங்களேன். கக்கன், காமராஜர் போல படங்களை பார்த்து அந்த மாதிரி படங்கள் எடுங்களேன். அப்படியே இங்கே மண்ணு செருப்புல அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டிருக்கா. சரி, காமராஜர் படத்தை பத்தி சொல்றா, அதுல பேசிருக்க கோர் அரசியல் பத்தி பேசுறான்னு சொன்னா அது தெரியல இவனுங்களுக்கு. அந்த காமராஜர் பார்த்த மட்டும் கட் பண்ணி இவனோட பேஜ்ல போட்டு பின்னாடி ஜாதி பேரை போட்டு சுத்திட்டு இருக்காங்க. பேரை இப்படிதான் சுத்திட்டு இருக்கானுங்க.
இன்ஸ்டால பண்ணா நாங்க யாரு தெரியுமா, நாங்க என்ன ஜாதி தெரியுமா, நாங்க என்ன குலம் தெரியுமா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கானுங்க. விஷயம் இப்ப சிரிச்சுட்டே சொன்னாலுமே காமராஜரோ இல்ல எல்லா தலைவர்களுமே வந்து அவங்களோட ஜாதிக்குன்னு உழைச்சவங்க யாருமே கிடையாது. ஸோ அவங்களோட ஜாதிக்காக மட்டும்தான் வந்து இங்க பாலிடிக்ஸ் பண்ணல. வந்து எல்லாருமே ஒன்னா இருக்கணுன்றதுக்காக தான் எல்லாருமே போராடி இருக்காங்க. தலைவர்களே வந்து ஜாதி தலைவரா மாத்தும் போது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபக்கிங் கிரேசி. இதே மாதிரி சில பேர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கேலண்டர்ல அவரோட போட்டோ அடிக்கிறது, திருவிழால வந்து அந்த டிஷர்ட்டை போட்டு விற்கிறது, அது எல்லாமே இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபக்கிங் கிரேசி மேன். மாதிரி எரிச்சல் மயிரா தான் வருது. இந்த ஹோட்டலுக்குலாம் போனோம்னா ஒருத்தன் கேங்ல ஒருத்தன் இருப்போம். மாப்பிள்ள இன்னைக்கு ஃபுல் வெளியில இருக்கேன், இன்னைக்கு ஃபுல் தந்தூரி, ஒரு சிக்கன் ரைஸ், ஒரு கிரில்லோட போறேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு பைட் எடுத்து வச்சுட்டு மாப்பிள்ள சாப்பிட முடியல, நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு எந்திரிச்சு போ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இது நடுவுலயும் ஒருத்தன் சிக்கனமான ஒரு மனிதன் இருப்பான். ஒரு 2 பரோட்டா ஒரு கலக்கி அதை மட்டும் சாப்பிட்டுட்டு வாழ்ற மனுஷன் இருப்பான். நான் தான். சரி மாப்பிள்ள இன்னைக்கு என்னால சாப்பிட முடியாது, நான் ஒரு 2 பரோட்டாவோட முடிச்சுக்கிறேன், இல்ல ஒரு 4 பரோட்டாவோட முடிச்சுக்கிறேன்னு சொன்னா உன்னை நான் வீரனா பாக்குறேன். அது இல்லாம மாப்பிள்ள அப்படியே ஒரு மெடப்பிளே இருப்பாங்க. மாப்பிள்ள இங்க பாரு அப்படின்னு டைவர்ஸ்ன்ற விஷயம் வந்து இப்ப நிறைய என் காதல விழுற மாதிரி இருக்காது. என்னன்னா கரெக்டான ஒரு லைஃப் பார்ட்னரையோ இல்ல இந்த சொசைட்டிக்காக ஒரு மேரேஜையோ பண்ணும்போது அது வந்து தப்பா முடியுது போல. ஸோ இதெல்லாம் சொசைட்டில நடக்கும். இது சொசைட்டில நடக்குது கூட பரவாயில்ல, இது சொந்தக்காரங்க நடுவே நடக்கும். சொந்தக்காரங்க ஒரு 25 வயசு ஆயிடுச்சுன்னா சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா நான் தம்பி எதுவும் கல்யாணம் நடந்ததா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அடுத்து ஒரு 27 வயசு ஆகுதுன்னா என்ன தம்பி இன்னுமா கல்யாணம் நடக்கல, எதுவும் பரிகாரம் பண்ணுவோமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுவே ஒரு 32 வயசு பையனுக்கோ பொண்ணுக்கோ ஆயிடுச்சுன்னா இவங்க டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சுனே பேசுவானுங்க. அந்த பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ ஏதோ பிரச்சனை, அதனாலதான் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கல. அவன் என்ன நிலைமையில இருக்கானோ, அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்லை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது, இல்லை கரெக்டான பார்ட்னர் கிடைக்கல அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அசால்ட்டா அந்த ஒண்ணு போடுவானு, இதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இதுக்கு வந்து கல்யாணம் ஆகல அப்படின்ற ஒரு ஒண்ணு போட்டு போவானுங்க. இது அங்கயோட நிக்குமான்னு கேட்டா நிக்காது. அடுத்து எங்க தெரியுமா வருவானுங்க, இப்ப கல்யாணமே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்யாணம் வந்து எவ்வளவு கிராண்டா நடக்குது, அதுல சாப்பாடுல வந்து எத்தனை மெனு இருக்கு, எத்தனை ஸ்வீட் வைக்கிறாங்க அப்படின்றதையும் இவனுங்க இன்னும் கொஞ்சம் கிராண்டா நடத்திருக்கலாம். இவனுக்கு வந்து கல்யாணம் நடக்கிற மாதிரி இப்ப கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுன்னா இங்க தம்பி எதுவும் விசேஷம் எதுவும் இல்லையா அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம சொல்லுவோம், போகி வருது ஒண்ணு போட்டு எரிக்கிறதா விஷயம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதை அவனுங்கிட்ட சொல்லவும் முடியாது, அஃபண்ட் ஆயிடுவாங்க. ஹனிமூனுக்கு மூணாருக்குலாம் போயிட்டு வந்தானுங்க, அப்ப அம்புட்டு காசும் வேஸ்டா அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு குழந்தைய பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வச்சு ஆனா பெண்ணான்ற ஒரு டிபேட் பண்ணுவானுங்க. என்னன்னா பையன் பிறந்திருக்கலாம், பொண்ணு பிறந்துருச்சு, ஓகே இனிமேட்டு அந்த பொண்ணுக்கு சேர்த்து வைக்கணுமா, சேர்த்து வைங்க. அதே பையனா இருந்திருந்தானா நீங்க விளங்காம கிடந்தீங்கன்னா உங்களை காப்பாத்துவாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒண்ணு பண்ணுவானுங்க. ரெடி பண்ண போறீங்க அப்படின்னு அடுத்த சாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிதான் இந்த சொசைட்டில சொந்தக்காரங்களையோ போட்டு ஒரு புஷ் பண்றதுனால சரியான ஒரு கம்பெனியனோ ஒரு சரியான ஒரு லைஃப் பார்ட்னரையோ இங்க கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கரெக்டான ஒரு டைம் கொடுங்க உங்களோட பசங்களுக்கோ உங்க பொண்ணுங்களுக்கோ அந்த கரெக்டான பார்ட்னர்ஸோ. இது எனக்கு சொல்லல விட்டுருக்கீங்க. வந்து வாரணமாயிரம் அந்த படத்தை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா ஜிவிஎம் வந்து நிறைய இன்டர்வியூல சொல்லுவாரு, நான் வந்து சத்யா படத்தை பார்த்துதான் நான் காப்பு போட ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நான் வாரணமாயிரம் படத்தை பார்த்துட்டு தான் நான் காப்பு போட ஆரம்பிச்சேன். ஒரு சீன் என்னன்னா அவனை ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணுவான். அவனை ஃபுல்லா ஜிம்ல போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பைக்ல போகும்போது அவன் இப்படி பார்ப்பான், அப்படி காப்பை இப்படி ஏத்திட்டு இப்படி வச்சுட்டு இப்படி ஓட்டிட்டு போவான். எனக்கு வந்து இன்னமும் நான் பைக்ல போகும்போது அந்த மாதிரி பார்த்துட்டு ஏற்றும் போது என் மைண்டுக்கு வந்து டக்குன்னு ரியலைஸ் ஆகுறது வந்து அந்த ஒரு சீன் தான் எனக்கு ரியலைஸ் ஆகும்.
ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம அந்த படத்தோட கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம வீட்டுல இருக்க டேடி எல்லாம் வந்து இங்க இருக்கிற அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. இந்த படத்துல வர பாட்டு வந்து அதுக்கு பெரிய ஒரு பூஸ்ட் நினைக்கிறேன். அதே மாதிரி பர்டிகுலரா அனல்மல்லி பாட்டு வந்து ஒரு லைஃப் ஜேர்னியவே காமிச்சிருப்பாங்க. அதுல லவ் இருக்கும், அவங்க 2 பேருக்குள்ள இருக்க லவ் மேக்கிங் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட குழந்தை வந்து பெரிய பையனா போன் பேசுற அளவுக்கு ஒரு பையனா மாறுற அளவுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அந்த டிரான்ஸ்லேஷனுமே வந்து ஒரு சூப்பரா மேக் பண்ணியிருப்பாங்க. It's not very often you see a young man like you crying. I hope you feel better soon. வந்து ஃபர்ஸ்ட் கமலை வந்து ரிவ்யூ பண்ணது வந்து வாரணமாயிரம் படம் தான். அது வரைக்கும் வந்து கமலை பத்தி ஸ்கிரீன்ல அதிகமா காமிக்க மாட்டாங்க. ஒரு கிளாப் வேணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட டைலாக்கா இருக்கட்டும், ரஜினிகாந்தோட படத்துக்கு போற மாதிரி தான் வந்து சீன் வச்சிருப்பாங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் கமல் படத்துக்கு ஹீரோ வந்து போற மாதிரி வச்சிருக்கிறது வந்து வாரணமாயிரம் படம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டே ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இங்க எல்லாருமே வந்து கமலை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபேன் பாய் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்தது. ஸோ ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடியே பண்ணது வந்து ஜிவிஎம் தான். இரண்டும் தனித்தனி உறக்கங்கள். ஹாய்டா. செகண்ட் சான்ஸ் ஆஃப் லைஃபையும் வந்து பெரிய விஷயமா காமிச்சு பசங்களுக்கெல்லாம் ஒரு ஹோப் கொடுத்ததுமே இந்த படம் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து ஏதாவது டிப்ரெஷன்ல இருக்கும், ஏதாவது ஒரு நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னா வந்து ஜிம்முக்கு போகணுன்ற ஒரு விஷயமே வந்து வாரணமாயிரம் படம் அப்புறம் தான் நிறைய பேர் ஜிம்முக்கு போன மாதிரி இருந்தாங்க. அந்த மேக்னா மறந்த வழி அந்த மாதிரி நிறைய பேர் ஜிம்முக்கும் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த படம் வந்து நிறைய பேரை லைஃப்ல ஃபிக்ஸ் பண்ணுச்சுன்றது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். பேசாத உண்மைகள் நான் மேடை ஏறி பாட வந்தேன். நீ ஆசை கொண்டு சேர்த்து வைத்த பொய்களை நீ தூங்கும் போதே தேடி சென்றேன். என்ன கேலி வந்து சேரும் என்று நான் உணர்ந்ததை நானே மறுத்ததுண்டு. நான் பேசி என்னவாகும் என்று கையை கட்டி நின்றதும் நினைவில் உண்டு. ஆனால் மிஞ்சி போனால் மரணம் என்ற போது வாழ்க்கை வாழ வெட்கப்படலாமா? என்னை நானே மறுத்து கொண்டே மரணம் வரை போகலாமா? எனக்கு வந்து இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. எனக்கு கேபர் வாசிக்கு அவரோட பாட்டு. டெம்பிள் மங்கீஸையும் பிளிப்பையும் ஃபாலோ பண்ற ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியும் கேபர் வாசிக்கு யாருன்னு சொல்லிட்டு. வீடியோல அங்கங்க பேசியிருப்பாங்க கேபரோட பாட்டை பத்தி. டெம்பிள் மங்கீஸோட இன்ட்ரோ தீமுமே வந்து கேபர் தான் பண்ணது. எனக்கு வந்து இவரோட பாட்டு எல்லாமே பிடிக்கும். பச்சை பேருந்தா இருக்கட்டும், நீ வெட்கம் கூறி, அதுக்கப்புறம் வந்து 2 பேரு, அதுக்கப்புறம் வந்து முகமூடி, அந்த மாதிரி எல்லா பாட்டுமே ஒரு மாதிரி செம்ம ஒரு பாட்டா இருக்கும். கேபர் பாட்டுல என்னன்னா ஒரு சைடு கோப்பு கொடுப்பாரு, இன்னொரு சைடு ரோப்பு கொடுப்பாரு. ரெண்டுத்தையும் கொடுத்துக்கிட்டே அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கு. இந்த பாட்டுலயும் சரி, மிஞ்சி போனால் மரணம் உண்ட போது வாழ்க்கை வாழ வைக்கப்படலாமா அப்படின்னு சொல்லி இதுல போட்டிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு சைடு ஒண்ணு போட்டிருப்பாரு, நின்னி மரணம் கொண்டு வரும் நல்ல செய்தி 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 செய்தி. இப்ப நம்ம தான் வாழ்றதா இல்ல சாவறதானா அப்படின்ற மாதிரி, நான் ரோப்பையும் கொடுக்க அப்படின்ற மாதிரி ஒரு கலக்கியா இருக்கும் இவரோட பாட்டு. உங்க கூட கொலாப் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். இந்த கமெண்ட் வந்து எதுக்காக வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. மேபி கலாய்க்கிறதுக்காக போட்டாங்களா இல்ல போட்டாங்கன்றது தெரியல. ஆனா இதுக்கு நான் சீரியஸா ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த சேனல்ல வந்து பெய்ட் ப்ரொமோஷன்றது வரவே வராது. ஏன்னா இந்த சேனல் வந்து
காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்ச சேனல் இந்த சேனல் கிடையாது. என்னோட ஜாலிஸ்க்கு என்னோட ஹாப்பினஸுக்கு ஆரம்பிச்ச சேனல் தான் இந்த சேனல். நான் பேசணும்னு நினைச்ச சில விஷயம், நான் கண்டென்ட் பண்ணணும்னு நினைச்ச சில விஷயம், அதெல்லாம் வந்து இதுல பண்ணணுன்றது தான் இதோட பேசிக் கான்செப்ட். ஸோ அதனால வந்து இதுல ப்ரொமோஷன்ற ஒரு விஷயம் வரவே வராது. அதே மாதிரி நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நான் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன், ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். என்னன்னா குக் எஃப்எம் மட்டும்தான். அந்த குக் எஃப்எம்முக்குமே நான் இப்போ ப்ரொமோஷன் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்குன்னு ஒரு நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸ் வந்தாதான் நான் ப்ரொமோஷனே பண்ண முடியும். ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் ப்ரொமோட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மற்ற எதுக்குமே நான் ப்ரொமோஷனோ இல்லை கொலாபரேஷன்ஸோ பண்ண மாட்டேன்னு. மேபி நான் காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா நான் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய காசு இருக்கு, எதை வேணா ப்ரொமோஷன் பண்ணலாம், ஜாலியா சம்பாரிச்சிட்டு இருக்கலாம். வந்து நான் இந்த கமெண்ட்ஸ்க்காக நான் சொல்லல, இந்த சேனலோட எத்திக்ஸே அதான். அந்த மாஸ்கை மாட்டிட்டு அந்த திரும்பி பார்க்குற ஒரு சீன் வந்து அவ்வளோ பெயினோட இருக்க மாதிரி இருக்கும். முகமுடி வந்து சிரிச்ச மாதிரி இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்க கண்ணீர் வந்து ரொம்ப அதை வந்து எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வலி இருக்கும். நினைக்கிறேன் சார்லி சாப்ளின் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்த உலகம் என்னை அள வைத்தாலும் நான் இந்த உலகத்தை சிரிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சார்லி சாப்ளின் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரிதான் வந்து இந்த சீனை வந்து நான் பாக்குறேன். அந்த சிரிக்கிற சாண்டா கிளாஸோட முகத்துக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு வலியும் இருக்கு, வேதனையும் இருக்கு. ஆனா அந்த வலியும் வேதனையும் வந்து அந்த மாஸ்க் மாதிரியே அவனும் வந்து அந்த காதலை அந்த கடல் கரையேறியே விட்டுட்டு அவன் கப்பல்ல ஏறி போறான். அந்த மருது கேரக்டரை வந்து அப்பவே வந்து அந்த கடல் வாழ்க்கைக்கு அமைச்சிருந்தாங்கன்னா அந்த நான்சியை நினைச்சிட்டே அவன் வந்து அந்த காலத்தை ஃபுல்லா தள்ளியிருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்து அவனுக்கு ஒரு காதலை கொடுத்துட்டு வாழ்க்கை ஃபுல்லா அந்த ஒரு நினைவுகளோட இருக்கிற மாதிரி அந்த ஒரு சீன்ல இருக்கும், அந்த ஒரு க்ளோஸ்அப் சீன்ல இருக்கும். காதலியோட முடிவே தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் கடவுளோட முடிவு எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த குப்பியும் வந்து அந்த தண்ணிக்குள்ள போடுறான். அப்படியே அந்த கப்பல் போகும்போது அந்த லைட் ஹவுஸையும் காமிக்கிறாங்க, இவனையும் காமிக்கிறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் வரும்போது அந்த லைட்டா சாஞ்சிருக்க அந்த லைட் ஹவுஸும் அது மேல இருக்க ஹீரோயினையும் பார்த்து தான் அவன் வந்திருப்பான். வழி அனுப்புறதுக்கு வந்து அந்த லைட் ஹவுஸ் மட்டும்தான் இருக்கு. மருது மாதிரி தான் அந்த லைட் ஹவுஸும் இனிமேட்டு இருக்கும். மருதும் வந்து நான்சி இல்லாம அவன் தனிமையில தான் இருக்க போறான். அதே மாதிரி கேப்டன் வந்துட்டாரு அப்படின்றதுக்காக நான்சியும் வந்து இனிமேட்டு அந்த லைட் ஹவுஸ்க்கும் வர போறது கிடையாது. அந்த மருதுவும் அந்த லைட் ஹவுஸும் ஒரே தனிமையில தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தனிமையில இருக்கணும் வந்து அந்த வெறுமையோடையே விட்டுறதை வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் மட்டும் அந்த காதலை கொடுத்துட்டு திருப்பி எடுத்துக்கும் போது அதுக்கப்புறம் வர தனிமை வந்து ரொம்ப லைஃப்லயே ஒரு மறக்க முடியாத ஒரு தனிமையா மாறும்னு நினைக்கிறேன். காதலும் கடந்து போகும் தான், ஆனா கடந்து மட்டுமே போயிட்டு இருக்கிறது வந்து அது கரெக்ட் கிடையாது. ஒரு டைம்ல நிப்பாட்டி திரும்பி பார்த்தோம்னா வந்த வழி மட்டும் தான் இருக்கும், அதுல வந்து காதல்ன்றதே இருக்காது. நீங்க லைஃப்ல எப்பயாவது ஸ்டெக் ஆகி நிக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த காலம்ன்ற ஒரு காத்து வந்து உங்களை வாழ்க்கைன்ற ஒரு வலிக்கு எடுத்துட்டு போய் நிப்பாட்டும். அந்த வலி துணையா அந்த வலியை வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போற அந்த கையை மட்டும் இறுக்கமா கெட்டியா பிடிச்சிக்கோங்க. அந்த கையை வந்து உசுரா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த அடுத்த பாடல் குட்டி முன்னால நீ முன்னால நான் வந்தாலே அப்படிங்கிற ஒரு அருமையான பாட்டுல ஒரு ஹாட்டான ஒரு லைன் வந்து பாருங்க. வரது ஒண்ணு அங்க இருக்கு, கிழக்கு ஒண்ணு இங்க இருக்கு, நெல்லு குத்த நேரம் எது சொல்லாடி என் சித்திரமே. அதுக்கு அவ சொல்றா, பொல்லு குத்த பவுசி இல்ல பவானி நான் தரல பையன், நெல்லு குத்த இடம் கொடுத்தா மாட்டிக்குவே உரலுக்குள்ள, கட்டையினா கட்டை இது கடைஞ்செடுத்த நாட்டு கட்டடா அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒண்ணு வருது பாருங்க. வேற எதுவும் கிடையாது, நெல்லு குத்துறதுக்கு இடம் கேட்கறாங்க. வேற எதுவும் பெருசா டேட்டியெல்லாம் வந்து யோசிக்க தேவையில்ல, நார்மலா யோசிச்சாலே போதும். யமஹாக்காரா நல்லா பாத்துக்கடா, இந்த சீட்டை மிஞ்சி போன ஒரு 5000 ரூபாய் எங்கிட்ட வாங்கிக்கிறான். யமா யூஸ் தெரியும் அந்த கஷ்டம். ஒரு 5000 ரூபாய் வாங்கிக்க, அந்த சீட்டை பாத்துக்க நல்லா. இந்த சீட்டை பாரு, நான் சொல்லல, இவன் ஒரு RR5 யூஸ் இருக்கும். ஒரு ஒரு 5000 ரூபாய் சேர்த்து கட்ட சொன்னா கட்டிருப்பிய அந்த சீட்டை மாத்த சொன்னா. 5000 ரூபாய் ஆட்டா அந்த சீட்டுக்கு. என்னடா சீட்டு இது, 4 அட்டைப்பட்டியை மடிச்சிருக்க மாதிரி. இது ஒண்ணுமே கிடையாது.
ரைடர்ஸ்க்குலாம் தெரியும். R15 வந்து ஒரு ஸ்போர்ட் மோடிவ் பைக்கு. அது வந்து டூரிஸ்டர் பைக் கிடையாது. ஸோ இன்னொரு பைக் வந்து அங்கே நின்று இருந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு ராயல் என்ஃபீல்டுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு டூரிஸ்ட்கான ஒரு பைக்கு. அதோட கம்ஃபர்டபுள் வேற. டூரிஸ்ட் பைக்லாம் இருக்கு, அதை வாங்கிட்டு நீ டிராவல் போனோம். R15 வாங்கிட்டு குண்டி வலிக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க கூட. அதே மாதிரி கேட்டான்ல, 5,000 ரூபா கூட எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன், சீட்டை வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இவன் டிராவலர் தான் நினைக்கிறான். குஷன் சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு ஒன்று இருக்கு. அது போட்டோம்னா வந்து பேக் பெயினும் அவ்வளோ வராது, நம்மளுக்கு வந்து இதுவாகவும் நார்மலாகவும் இருக்கும். அதை டிராவல் பண்ணுற மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஜெல் சீட்டு அந்த மாதிரிலாம் வித்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு 2,500 ரூபா 3,000 ரூபா கொடுத்தோம்னா அதை வந்து புதுப்பேட்டையிலே போய் மாத்திட்டு வந்துடலாம். இது வந்து டிராவல் பண்ற யாருக்குமே தெரியாதா? அதே மாதிரி R15 வந்து புண்டி வலிக்கிற பைக்கு தான். பட்டாக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும், முதுகுலாம். அந்த மாதிரி பைக்கு தான் R15 பைக்ல ஒரு 2 லட்ச ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே 2 லட்ச ரூபாய்க்கு டூரிஸ்ட் பைக் வாங்கியிருந்த அப்படின்னா இந்த கம்ஃபர்டபுள் அதுல கிடைச்சிருக்கும். நீ எதனா கொழுப்பெடுத்து போய் R15 வாங்குற, அப்புறம் ஏன்டா அதெல்லாம் வீடியோ எடுத்து போறீங்கன்றதான் எனக்கு ஒரு டவுட். What is 6 plus 9? Are you kidding me? Even my grandma knows that's 69. Do you know? You know what? If you don't hurry up and ask, I'm gonna assume it's something really boring and go back to napping. ஏய், மொத்த ஜோன் வருதுன்னு சொல்ல மாட்டியா? என்னடா சிரிப்பது? தூங்குறான்டா அவ. Ninja Master's here. Who's feeling brave? டேய் ஓடாதடா, அங்கிட்டு இங்கிட்டு நீ வேற. ஏய் போனி, என்ன பண்ற? ஏய் அட மொத்த Oh, great shot! You must be the best shooter among humans. சரியான மேட்ச் இது. We are number 1. பயந்துகிட்டே இருந்தேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். கூடிய சீக்கிரம். until then, good night, sweet dreams, peace.